இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் திமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சருமான திரு துரைமுருகன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். கலைஞர் அப்படின்ற உடனேயே, அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே உங்களுக்கு நிறைய நினைவலைகள் வரும். அதுல உடனே கலைஞர் அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய அந்த சம்பவங்கள் வரிசையா வந்துகிட்டு இருக்கும் இல்லையா? அதுல ஏதாவது குறிப்பிடத்தக்கது? கலைஞர் அவர்களோடு எனக்கு பழக்கம் கிட்டத்தட்ட 53 ஆண்டு காலம் அவரோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறேன். அந்த இமயத்தின் மடியில் 53 ஆண்டு காலம் நான் இருந்தாலும் அதனுடைய கொடுமுடியை நான் பார்த்ததில்லை. காரணம், அடிமுடி காணா அருணேஸ்வரை போல இதுதான் தலைவர் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள் அவரை அடக்கி காட்ட முடியாது. எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் என்ற ஒன்று, மனிதாபிமானமுடையவர் என்பது ஒன்று, எழுத்தாளர், பேச்சாளர், கருத்தாளர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அவரிடத்தில் இருக்கின்ற அந்த குடும்ப பாசம், மனிதத்தன்மை, இவையெல்லாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. பெரும்பகுதி அவரை அரசியல்வாதியாக தான் பார்ப்பார்கள். அரசியலிலே கூட ஒரு ஆண்மை இருக்க வேண்டும் என்பதிலே விரும்புமாக காட்டுகிறவர். அரசியலை வெற்றி ஈட்ட வேண்டும் என்பதற்காக தகாத வழிகளை கையாள வேண்டும் என்பதிலே விருப்பமில்லாதவர். என்னை பொறுத்தவரையில் அந்த சொல் கேட்டவுடன் உங்களுக்கு எப்படி ஆகிறது என்று கேட்டால், பக்தர்களுக்கு எப்படி திருப்பதியிலே கோவிந்தா போட்டால் ஒரு உற்சாகம் இருக்கிறதோ, திருச்செந்தூரில் எப்படி முருகா வெற்றிவேல் முருகன் கரோகரா என்றால் எப்படி இருக்கிறதோ, எனக்கு அப்படி என் இதயமும் உடலும் புல்லரித்து ஒரு நிலையில் இருக்கும். நான் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேனே தவிர மறைந்து விட்டதாகவே நான் கருதுவதில்லை. சில நேரங்களில் தனியாக இருக்கிற பொழுது அவரோடு பேசுவதைப் போல ஏதாவது பேசிக்கொண்டே கொண்டு இருப்பேன். காரணம், என்னை மறந்து என்னுடைய நினைவுக்கு அப்பாற்பட்டும் அவர் என்னிடத்தில் வியாபித்து இருக்கிறார் என்றுதான் பொருள். உங்களோடு அவர் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டார் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். நெஞ்சை தொடுகிறதெல்லாம் சில நேரங்களை சுட்டி காட்டியிருப்பார். அப்பொழுதெல்லாம் நமக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, அவர் எப்படி நடக்க முடியுது. எனக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும், ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறேன். அவரை கேட்டு அவர் முடிவு பண்ணி அவர் தான் சரி செய்துக்கியா அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னுடைய குணம் அவருக்கு தெரியும், என் பலமும் தெரியும், பலகீனமும் தெரியும். நாளை காலையில் எனக்கு ஆப்ரேஷன், இரவு இன்றைக்கு 10 மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறார். நான் தான் எடுத்தேன். யார்? துரையா? ஆமாம். என்னையா பயப்படுறியான்னார். யாருக்கும் பயப்படுவான், நாளைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு. எனக்கு தெரியா நீ பயப்படுவேன் கோழ. இல்லைண்ணே நல்லா தான் இருக்கேன்னு. அதெல்லாம் இருக்காது. வேற நான் ஒன்று சொல்லட்டுமா, எனக்கும் மனசு சரியில்லையா, நீ நாளைக்கு பார்ப்பாட்டு வந்து நான் ஒன்று சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு உன்னோட நான் ராத்திரிக்கு படுத்துருந்துட்டு காலையில் ஒன்று தியேட்டருக்கு அனுப்பிச்சிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்படியும் வந்துட்டார். இல்லை நீ போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். இன்றைக்கி நினைத்தாலும் என் நெஞ்சை ஆட வைக்கிற நிகழ்ச்சி அது. யாருக்கு வரும்? எந்த பெற்றோர்களாக இருந்தால் கூட இருக்காது. ஆனால் என் தலைவனுக்கு
அந்த நேரத்தில் கூட நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறார் பாருங்க. அதை நினச்சி தான் இன்றைக்கும் நான் என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஆகையினால் அப்படி வியாபத்து இருக்கின்ற ஒரு பன்முக தோற்றம் கொண்ட ஒரு தலைவர். தலைவன், தொண்டன் இதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாசம், இப்ப அவர் சொன்னார் இல்லையா, என்னால அதை தாங்கிக்க கூட முடியல, எனக்கு மனசு சரியில்லை, இரவுல நான் வந்து படுத்துக்கட்டுமான்னு கேட்கிறேன். அந்த பிணைப்பு அப்படிங்கிறது எப்படி அது உருவானது? அதுக்கான மூலாதாரம்லாம் என்னவா இருக்கு? அதனால்தாம்மா இந்த இந்த பார்ட்டி 50 ஆண்டு காலம் அவர் கட்டுப்பட்டிருந்தது. எனக்கே இல்லை, நானாவது அவருக்கு பொழுது வழியாக பொழுது கூட இருக்கிறது சொன்னேன். யாராக இருந்தாலும் துடிச்சிடுவார். பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், வழக்கறிஞர் நம்முடைய எங்களுடைய வழக்கறிஞராக இருந்தவர் சண்முக சுந்தரம் வெட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஒரு பதச்சி வண்டி எடுத்துகிட்டு போகிறார் பாருங்க. போய் பார்க்குறோம், இங்கெல்லாம் வெட்டு இங்கெல்லாம் வெட்டு வளைஞ்சார் வெட்டு. நாங்கள் போகிறதுக்கு முன்னே அந்த ஹாஸ்பிட்டலுடைய இதில் வந்து ரத்தம் வெளியில் வருது. ரத்தத்தை பார்த்த உடனே அலறிட்டார். ஐயோ 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 நட்சத்திர தலைவர் ஒரு போட்டு கொட்டுக்கிறோம். அவங்க அப்பா அம்மா இருந்தால் கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு சண்முக சுந்தரம் ஒரு எட்டர்னு பார்க்குறவர் தான். ஆனால் அவருக்கு துடிப்பார். கட்சியில் யாருக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் முதல்ல விசாரிப்பார். நேராக வீட்டுக்கு போயிடுவார். முடியுமா. அதே மாதிரி யாருடைய கட்சியுடைய இறப்பு அவைகளுக்கும் ரொம்ப வருத்தப்படுவார். அதாவது ஒருத்தர் கட்சியக்காரனா கட்சி வேறோ நாம் வேறோ சொந்தம் வேற பார்க்கவே மாட்டார். சொந்தத்தை விட பெண்டு பிள்ளைகளை விட கட்சி தான் பெருசு கருதுகிறவர். அந்த உள்ளம் அவருக்கு இருந்ததுனால தான் 50 ஆண்டு காலம் சுமார் 2 கோடி மக்கள் கொண்டு இருக்கிறது இயக்கம் அவர் கட்டுண்டு இருந்தது. இந்தியாவில் அல்ல, உலகத்திலேயே எந்த ஒரு தலைவனும் 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்துக்கு தலைவனாக இருந்ததில்லை. ஆனால் அந்த தலைவராக இருந்த பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் உண்டு. அவர் இல்லை அப்படிங்கிற அந்த இழப்பை எந்த இடத்துல இப்ப நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க? சாதாரண வேலூர்லேருந்து புறப்பட்டுனா வர வழிக்கெல்லாம் இதை 40-50 பேசிட்டு வருவோம். ஹோட்டலுக்கு போனோம்னா கூட உடனே மறுநாள் எப்படியா கண்டுபிடிச்சிடுவார். அதை கேட்டுருவார், ஹோட்டலுக்கு போயிருந்தீங்களான்னு. அவர் இல்லைன்றார். ஆனால் என்னை பொறுத்த வரையில் இவையெல்லாம் தாண்டி எனக்கு அரசியலில் சில நேரங்களில் என்னை தாங்குகிற தாய் உள்ளமாக படித்தவராக இருந்திருக்கிறார். சில நேரங்களிலே தந்தை ஒற்ற நிலையில் இருந்து கண்டிப்பு செய்திருக்கிறார். ஆனால் அந்த கண்டிப்பில் கூட நான் கோவித்துக் கொள்வேனே தவிர அவர் கோவித்துக் கொள்ள மாட்டார். அவர் திடீர்னு வராங்க, ஐயா தர 3 நாளாக முருகிட்டு இருக்கான், அவரை கூப்பிட்டு வரும், துரை அப்படி அந்த துரைன்னு கூப்பிட்டான்னு வச்சுங்களேன் எல்லாத்தையும் மறந்துடும். அப்படி தான் கூப்பிடுவார். அந்த வாங்கி இன்றைக்கும் நானே சில நேரங்களில் சொல்லி பார்த்துக்குவேன். வீட்டில் உட்காந்து துரை அப்படின்னு அந்த மட்டும் அவருக்கு அதனால் கூப்பிடுவார். அப்படியே மறந்து போயிடும் அந்த வார்த்தைகள். அது மாதிரி ஏதாவது கோபப்பட்ட தருணங்கள் ஏதாவது இருக்குதா? எதுக்கு நீங்களே அவர்கிட்ட கோபப்பட்ட தருணங்கள்? நானா? எனக்கு தான் அதிகம் கோபம் வரும். கோபம் வராது, எதை இருந்தாலும் கொஞ்சம் கோவிச்சுக்கோ. நான் அடிக்கடிக்க டக்குன்னு அப்பெல்லாம் சொல்லுவார், இதெல்லாம் அரசு இல்லையா, கோபரியா, நம்முடைய சுயமரியாதையே டச் பண்ணுற மாதிரி கூட சில நேரங்களில் நிகழ்வு நடக்கும். ஆனால் அந்த சுயமரியாதை தனிப்பட்ட வாழ்வில் டச் பண்ணி பார்க்குறது தான் நம்ம சீறி எழணும். ஆனால் பார்ட்டி என்று பார்த்தால் அதை மறந்துடணும். அதுக்கு அவர் சொன்ன உதாரணங்கள் வேறு இருக்குது. பல பேர் கலைஞரை
மிக கடுமையான வார்த்தைகளால் பேசினாங்க. ரொம்ப அதுக்கு மேலே வார்த்தையே இருக்க முடியாது, அவ்வளோ வார்த்தைகளை அவரை பழிச்சாங்க. ஆனால் அவங்களெல்லாம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டு மந்திரி சபை வரையும் கொடுத்து உட்கார வச்சுருந்தார். நான் ஒரு நாள் கேட்டேன் அவர், எங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொன்னவங்கள ஏன் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக சீட்டு இவன் இல்லைன்னு என்ன நாடு முடிவு போயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார் அவர், இந்த இனமானத்தை காப்பதற்காக என் தன்மானத்தை ஏன் அடக வைத்திருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன ஞாபகம் இருக்குது, இந்த இனமானத்தை காப்பதற்காக என் தன்மானத்தையே நான் அடகு வைத்திருக்கையா. காரணம், இந்த கட்சி எனக்கு பின்னால் இப்படி சிதறுண்டு போயிடக்கூடாதே, சிதறுண்டதை எல்லாம் சேர்த்து வைத்துவிட்டு போகலாம், அடுத்து நீ தலைமுறையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல, ஆகவே சிதறி இருப்பவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கிறேன், அதுக்கு என் மானத்தை தன்மானத்தை இழக்கிறேன் கட்சிக்காக சொன்னார். அரசியல் ரீதியா பார்க்கும்போது அந்த கூட்டணி இதெல்லாம் அனுசரித்து செல்றது இதெல்லாம் கூட அவருடைய சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு எப்படி கத்துக்கணும் அவர்கிட்டேருந்து? இன்னைக்கு அப்படி கற்றுக்கிட்டு என்னை பொறுத்த வரையில் கூட்டணி தர்மத்தில் பேசுகிற பொழுது அண்ணா இருக்கிற பொழுதே இவர் தான் விழுவார் இந்த மற்ற கட்சிக்காரனோடு பேசுவதற்கு. அதில் யாருக்கிட்ட யாராவது ஒரு காரியம் முடிக்கணும் அண்ணா அங்கே விரும்புனா கருணாநிதி கூப்பிடுன்னு சொல்லுவார், நீ என்னையா பெரியா பார்த்துட்டு வர்றான்னு சொல்லுவார். அந்த மாதிரி போயிட்டு முடிச்சுட்டு வர்றவர் தலைவர். அதே நேரத்தில் கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி உடைஞ்ச விடக்கூடாது என்பதில் மிக ஜாக்கிரதையாக இருந்து அதை வழிநடத்துகிறவர். அதை பொறுத்தவரையில் நான் ஸ்டாலினை நான் இப்போது பாராட்டுறேன். ஏன்னா ஒரு எலெக்ஷனாக பார்க்குறேன், இந்த கூட்டணி விவகாரத்தில் அவங்க அப்பாவை போல் கொஞ்சம் சாதுரியமாக நடந்து கொள்கிறார். இப்போ இன்றைக்கு அரசியலில் இருக்கக்கூடியவங்க கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கலைஞர் அவர்களிடமிருந்து என்னென்ன? அவர் என்ன சொன்னார்ன்றது கொட்டேஷனாக சொல்லிடுறேன். 2 வகையா, கட்சியால் தனக்கென்ன லாபம் என்று கருதுகிறவன் கட்சியிலே வளர்கிற புற்றுநோய்க்கு சமமானவன், தன்னால் கட்சிக்கென்ன லாபம் என்று கருதுகிறவன் கட்சியினுடைய இரத்த நாளம் போன்றவன் அப்படின்னு. நீங்கள் தப்பே பண்ணால் கூட அந்த கட்சியில் உறுதியாக அது பண்ண மன்னிச்சிடுவார். ஆகையினால அவருடைய முதல் ஆரம்பமே ஒரு கட்சியில் கொள்கை பிடிப்பு இருக்கணும். நான் முத்துராமலிங்கம் அவர் 3 பேரும் கோட்டைக்கு போகிறோம். அப்போ முத்துராமலிங்கம் ஃபுட் மினிஸ்டர். அங்கே போய் உட்காந்தார். ஒரு பென்சில் ஒன்று இருந்தது, அதை விட்டிகிட்டே இருந்தார், அந்த தலைவர் கையில் வச்சுட்டு. சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டுனார் ராஜேந்திரன். அப்புறம் முத்துராமலிங்கம் நிறைய தகராறு ஃபுட் மினிஸ்டர் பேசி முடிவு கொண்டீங்க பேசிட்டு. அவன் என்ன பண்ண எடுத்தோடனே அந்த சீஃப் செக்ரட்டரி, சார் இதெல்லாம் எக்கனாமி பாலிசி உங்களுக்கு தெரியாதுன்னா. இருந்தாலும் கோவம் வந்துடுச்சு. உன் குவாலிஃபிகேஷன் இல்லைடா, எம்ஏ மட்டும்தான், நான் எம்ஏ பிஎல், எனக்கு அது தெரியாது, இருந்தாலும் ஏறுகிறாருன்னா. அவன் ஏறிட்டான் திருப்பி. பார்த்து இந்த கலைஞர் சொன்னார், இந்த பென்சில் மிஸ்டர் ராஜேந்திரன், he is not only my minister, he is a commander of the party. இங்கிலீஷில் சொன்னார், கமாண்டர் ஆஃப் தி பார்ட்டி பிவார் அப்படின்னு அச்சார் பாரு பென்சிலை தூள்தா வச்சு தானே எழுது யார் போயிடும். 10 நிமிஷம் மாற்றி விட்டார் சீஃப் செக்ரட்டரியை. 10ஆவது மாற்றிட்டார். கட்சிக்காரனை எவனையும் விட்டு கொடுக்க மாட்டாருமா. இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.